ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒரு ஃபுட்டை வந்து குக் பண்ணோம்னா கண்டிப்பாக நெருப்பு இல்லை கரண்ட்டு இல்லை சோலார், இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஃபுட்டை வந்து குக் பண்ண முடியும். பட் இந்த மூணுமே இல்லாமல் குக் பண்ணோம்னா இந்த ப்ராடக்ட் இருந்தால் போதும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஃபுட்டை வந்து ஹீட் பண்ணலாம், குக் பண்ணலாம், சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ இது என்ன ப்ராடக்ட் தானே கேட்குறீங்க? இந்த ப்ராடக்ட் பேர் வந்து இன்ஸ்டா ஹாட், உடனடி சூடு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம அமேசான்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல வீடியோவை ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பேக் வந்து உடஞ்சி தான் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டா ஹாட். காய்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் ஃபுட்டை வந்து ஹீட் பண்ணுறது. 1 2 3 இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 3 பிளேட்டு கொடுத்துருக்காங்க. வாவ், இங்கே பாருங்கள் 3 கப்பு, அப்புறம் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஃபோர்க்கு, ஸ்பூன் இல்லை ஃபோர்க்கு கொடுத்துருக்காங்க. காய்ஸ் இதை பாருங்கள், ஸ்பூன் கொடுத்துருக்காங்க பட்டு உடஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு ஏதாவது ஒரு ஃபுட்டை வந்து குக் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம சமைக்க போகிற ஃபுட்டு வந்து இந்த மேகியை தான் சமைக்க போகிறோம். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் ஒரு கவர் மாதிரி இருக்குது. வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேகு கொடுத்துருக்காங்க. இந்த பேகுக்குள்ளே நம்மளோட மேகியை வந்து போட போகிறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம மேகியை போட்டாச்சு. நம்ம ஒரே ஒரு மேகிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவு ஊற்றிக்கலாம். ஓகே கைஸ், மேகியை வந்து போட்டாச்சு, தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ இதை வந்து இந்த பேக்கில் வைக்க போகிறோம். ஓகே, உள்ளே வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளேயும் தண்ணி ஊற்ற போகிறோம். இங்கே ஒரு லிமிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. கைஸ், தண்ணி சூடாகி கொதிக்குது. வாவ், ஒரு 10 செகண்ட்ஸில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா? தண்ணி வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து எல்லாம் வெளியே வந்துடுச்சு. செம்ம சூடாக இருக்குது. கைஸ், இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ உள்ளே நம்மளோட மேகி வந்து வெந்திருக்கா, சாப்பிட்ற அளவுக்கு இருக்கா பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே பாருங்கள், இன்னும் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ நம்மளோட மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம நெருப்பே இல்லாமல் ஒரு ஃபுட்டை சமைச்சிருக்கோம், அதாவது மேகியை சமைச்சிருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேகிலையுமே நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டனால ஸோ நிறைய தண்ணியாக தான் இருக்குது. சரி, பரவாயில்ல, சாப்பிட்டு பார்க்கலாம். காய்ஸ், நல்லாவே இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி சமைச்சு சாப்பிடுவோமோ அதே அளவுக்கு தான் டேஸ்ட் இருக்குது. டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. பட் இந்த கவரில் போட்டு நம்ம ஹீட் பண்ணனால இந்த கவரோட ஸ்மெல்லு மட்டும் லைட்டாக வருது. பட் அது அவ்வளோவா தெரியல, லைட்டாக வர்ற மாதிரி இருக்குது. மற்றபடி மேகி சூப்பர், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நெருப்பு இல்லாமல், கரண்ட் இல்லாமல், சோலார் இல்லாமல் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்களும் வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிக்கோங்க.